ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளுடைய ஜனாசாவை அடக்குகின்ற நேரத்தில், உங்கள் நேற்று மனைவியுடன் அதாவது கூடாதவர் யார் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பின்னால் அபூ தல்ஹா அவர்கள் முன்வந்ததை அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கபரிலே இறங்குமாறு பணித்தார்கள். எனவே இந்த அடிப்படையில் எங்கள் இமாம்கள் யாருமே இப்படி சொல்வதில்லையே, எங்கள் மார்க்க அறிஞர்கள் யாரும் சொல்வதில்லையே, இது ஒரு சுன்னா என்று சொன்னால் இப்படித்தான் இறங்க வேண்டும் என்று சொன்னால் அதை கட்டாயம் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். அந்த சகோதருக்காக தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மகளுடைய மரணத்தின் பொழுது நடந்த ஒரு சம்பவம். அந்த மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா என்பதுதான் சரியானது. அவர்களுடைய அந்த ஜனாசாவின் நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கேட்ட நேரத்தில் அபூ தல்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆனால் யா ரசூலுல்லாஹ் நான் என்று சொல்லி முன் வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரிலே அடக்கக்கூடிய அந்த பொறுப்பை அவரிடத்திலே கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தது வாஜிப், கடமை என்பதற்காக செய்ததற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இப்படிப்பட்டவர் அதாவது மனைவியோடு இரவில் கூடாதவர்கள் தான் கபரிலே என்ன செய்ய வேண்டும், இறங்க வேண்டும் என்பதற்கான எந்த விதமான நிபந்தனையாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் 23 வருட காலத்தில் எத்தனையோ பெண்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன செய்யலை, யார்கிட்டையும் அப்படி கேட்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெரியும் ஒரு பெண்மணி பள்ளியில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள், அப்போ அந்த நேரத்தில் அவங்கள ரசூல் அவங்கள்ட்ட சொல்லாமல் அடக்கிட்டாங்கன்னெல்லாம் என்ன செய்து பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான பல ஜனாசாக்கள் ரசூலாங்க அடக்கியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொண்டதாக எந்த விதமான செய்திகளும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் விஷயத்தில் இப்படி நடந்தார்கள் அப்படி என்ற உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் இப்படி நடந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கிறோம். எனவே இது வாஜிப், நிபந்தனை, இப்படி செஞ்சாகணும் என்பதற்காக செய்யலை. இரண்டாவது, இது பெண்ணுடைய விஷயத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்து கொள்கிறாங்க. எனவே அது அதாவது எப்பொழுது அப்படி என்று சொன்னால், ஒரு பெண்ணை அதாவது அடக்கிற நேரத்தில், ஒரு பெண்ணை கபரிலே அடக்கிற நேரத்தில், எல்லா ஜனாசாக்களுக்கும் அல்ல, இது வாஜிபா சுன்னத்தான்ற இரண்டாவதுக்கு வருவோம். இந்த பெண்ணை அடக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மூன்றாவது, இது முடிவெடுக்க வேண்டியவர் அந்த வழி தந்தையோ அண்ணனோ அவர் தான் முடிவெடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆளை தான் நான் யாரை கபரில் இறக்கணும் அப்படின்றது அவர் தான் முடிவெடுக்கணும். தன்னை மகளை அடக்க போகிறாரு, அடக்கிற நேரத்தில் அது முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அந்த வழிக்கு. அப்போ எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டை மகளே அடக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் வர நேரத்தில் மக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னு சொன்னால், அதாவது உலக ரீதியான தொடர்பில் குறைஞ்ச ஒரு மனிதர், இறைவனுடைய தொடர்பில் கொஞ்சம் அதிகமான ஒரு மனிதர் அந்த நேரத்தில் இறங்கணும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்டவர் சிறந்தவர் மற்றவர்களை விட அர்த்தம் அல்ல. நிச்சயமாக அங்கிருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூ தல்ஹாவை விட மிகவும் சிறந்தவர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் இறங்கக்கூடியவர் இந்த மாதிரி ஒருவராக இருக்கணும் என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறாங்க. அதாவது அது அர்த்தம் என்னன்னு சொன்னால், அன்றைக்கு உலக தொடர்பு குறைந்து இறைவனுடைய தொடர்பு அதிகமான ஒருத்தர் அந்த நாள் கபரில் இறங்குறன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் இறையச்சத்துக்கு நெருக்கமாக அதை என்ன செய்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க தண்ட மகளுக்காக. எனவே யாராவது ஒருத்தர் தண்ட மகளையோ தண்ட மனைவியையோ தனக்கு கீழே பெண்களையோ அடக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒருவர் அடக்கணும்னு ஒருத்தர் நினைச்சாராக இருந்தால், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடந்து கொண்டார்களோ அது போன்ற ஒருவரை செலக்ட் பண்ணி அந்த மாதிரி இறக்குறன்றது மார்க்க ரீதியாக எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் இது வாஜிபென்றோ, இது நிபந்தனை என்றோ, இப்படி தான் அடக்கப்பட வேண்டும் என்போ, இது ஆண்களுக்கும் இப்படி செய்யணும் என்றோ எந்த விதமான இதுவும் இல்லை. இது ஒரு சுன்னா. இப்படி ஒருவர் தன் பிள்ளைகளுக்கு, தன் பெண் பிள்ளைகளை அடக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான நடைமுறையை கையாண்டால் அது சுன்னா என்பதைத்தான் இந்த செய்தி என்ன செய்கிறது, சொல்லுகிறது. இதில் இன்னொன்றையும் கவனித்துக் கொள்ளணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை. எனவே இப்போ நாங்கள் ஒரு ஜனாசா அடக்கப்படுற நேரத்தில் நேற்று மனைவியோட உறவு கொள்ளாதவங்க அடக்குங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல சிக்கல் பிரச்சனை தான் என்ன செய்ய வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால் அந்த இடத்துல நபி தோழர்கள் பதில் சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம மக்களுக்கு மத்தியில் அப்படி கேட்குற நேரத்தில் அது ஒரு பொருத்தமான கேள்வியாக என்ன செய்யாது, படாது. எனவே ஒருவர் இதுக்கு எப்படி நடந்து கொள்ளலாம் என்றால்,
யாருடைய மரணத்தையாவது நம்ம எதிர்பார்த்து நம்மளை அவர் மரணிக்க போகிறார் என்கின்ற ஒரு சூழ்நிலை சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியுது அப்படி என்று இருந்தால் நாங்கள் இயன்ற அளவுக்கு நாங்களும் கொஞ்சம் உலக ரீதியான தொடர்புகளை குறைத்து மறுமை ரீதியான தொடர்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நானே என்ன செய்யலாம், அந்த ஜனாசா இதுக்குள்ளே இறங்கக்கூடிய சிச்சுவேஷன், அந்த பிள்ளைகள் இறங்கக்கூடிய சிச்சுவேஷன், அந்த கணவராக இருந்தால் அவர் அந்த நிலையில் என்ன செய்வார், இருந்து கொள்வார். இது போன்றவைகளுக்கு ஒரு இஸ்திஅதாதாக இது என்ன செய்யும், ஒரு தயார் நிலை நாங்கள் செய்வதாக இது என்ன செய்யலாம், அமையலாமே தவிர இது நிபந்தனை அல்ல என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் விஷயத்தில் மாத்திரம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முடிவெடுக்க வேண்டியவர் அவர்களுடைய அவுலியா, அதாவது பொறுப்பாளர்கள் என்பதையும் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.